புது வருட பிறப்பு, புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு. உலகமெல்லாம் இருக்கின்ற தமிழ் மக்கள், கடவுள் அருள் டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 1/1/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 48 நிமிடம். திதி இன்று பிற்பகல் 2 மணி 8 நிமிடம் வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் காலை 8 மணி 36 நிமிடம் வரை மகம், பின்பு பூரம். நாம யோகம் அதிகாலை 3 மணி 11 நிமிடம் வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் பிற்பகல் 2 மணி 8 நிமிடம் வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் காலை 8 மணி 36 நிமிடம் வரை மரண யோகம் இருக்கு. அதன் பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 12 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இன்றைய தினம் ஒரு வாக்கியம். அந்த வாக்கியம் என்ன அப்படின்னா, உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. இந்த புத்தாண்டுல ஒவ்வொருவரும் உங்களுக்கான பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையை நோக்கி செல்லுங்கள். வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். சரி, இன்னைக்கு திங்கட்கிழமை. யாரை வணங்கலாம்? சிவபெருமானை வணங்கலாம். ஆனால் இன்று புது வருட பிறப்பு அப்படின்றதுனால குலதெய்வ வழிபாட்டை முக்கியமா செய்யுங்க. இன்னைக்கு யாராருக்கெல்லாம் யாருடைய குலதெய்வமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய குலதெய்வ வழிபாட்டை இன்னைக்கு செய்தாலும் உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு ஆரம்பமாகும். அதனால இன்றைய தினம் விடுமுறைதான். அதனால ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று தீபம் இட்டு வழிபாடு செய்து வாருங்கள். இனிப்பு வாங்கி கொடுங்க. அதே மாதிரி யார் ஒருவர் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது உங்க வீட்டில் இருந்து வெல்லம் கொண்டு போங்க. நைட்டே வாங்கி வச்சுக்கிட்டு இல்லை காலையில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு போகும்போது அந்த வெல்லத்தை கொண்டு போய் குலதெய்வ கோயிலில் கொடுங்க. இந்த வருடம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் சுபிட்சம் பெருகட்டும், எல்லா விதத்திலும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த புது வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத முதல்ல நம்ம ஒரு முன்னோட்டத்தை பார்த்து விடலாம். இந்த ஆங்கில புத்தாண்டான 2024 அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதற்கு முன்னாடி கோச்சாரத்தை பார்த்துருவோம். தனுசு லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் செவ்வாயும். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், ரிஷபத்தில் மாந்தி பகவான், சிம்மத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் புத பகவான், சுக்கிர பகவான். இந்த ஆங்கில புத்தாண்டு எந்த லக்னத்தில் பிறக்கிறது? ராசியை விடுங்க. ராசி சந்திரன் சிம்மத்துல தான் இருக்காரு. ஆனா கன்னியா லக்னத்தில் பிறக்கிறது. அதோடு வருடம் பிறக்கும் சமயத்தில் உள்ள கிரக நிலைகளும் நிறைய மாற்றத்தை கொடுக்க போகிறது. இந்த ஆண்டு பொதுவில் நல்ல பல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஆண்டாக இருக்கு. அதே சமயம் உலக அளவில் இயற்கை சீற்றங்களால் பாதிப்புகள், பெரிய தலைவர்களின் உடல் நலத்தில் கவனம், இந்திய அரசியலில் குறிப்பிடத்தக்க மாற்றம், அறிவியலில் புதிய கண்டுபிடிப்புகள், மருத்துவத்தில் இந்தியாவின் மதிப்பு கூடுதல், பிரபலங்களின் உடல் நலத்தில் பாதிப்புகள், வலைதள வளர்ச்சி என்ற அனைத்திலும் ஏற்றங்கள், அதே மாதிரி மாற்றங்கள் நிறைய இருக்கும். சில விஷயத்தில் நாம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். பொதுவாக இந்த ஆண்டு முழுக்க எல்லோருமே பிள்ளையாரையும் பெரிய பெரிய மகான்களையும் கும்பிடுவது மிகவும் நல்லது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவரவர்கள் குலதெய்வத்தையும்
அவர்களுடைய உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையாரையும் பெரிய பெரிய மகான்கள்னா யாருன்றது அவர்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை வழிபாடு செய்வது மிக சிறப்பு. தினமும் எழுந்துருங்க, பக்கத்துல இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போங்க, ஒரு 5 தோப்புக்காரணம் போடுங்க, சுத்தி வாங்க. முடிஞ்சா திங்கட்கிழமையில 2 தீபம் ஏத்துங்க. அதே மாதிரி சங்கட சதுர்த்தி இது மாதிரி வர நாட்கள் எல்லாம் ஒரு 3 தேங்காவோ 2 தேங்காவோ வாங்கி சூறைக்காய் உடைச்சிட்டு போங்க. எந்த தடை தாமதம் இல்லாமல் இந்த ஆண்டு போகும். ஏன்னா இந்த ஆண்டு ஒரு 50% தான் நல்லா இருக்கு. உண்மையா சொல்ல போனா யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில் தான், உண்மையா சொல்ல போனா. அதனால விநாயகரை பெருசா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா கால புருஷனுக்கு 6ஆம் வீட்டில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். இது கன்னியா லக்னத்தில் பிறக்கின்ற காலத்தால் இந்த பிள்ளையார் வழிபாடையும், ஏன்னா கேது ஞானக்காரகன், ஜீவ சமாதிக்கு அதிபதியானவர், விநாயக பெருமானுக்கும் அதிபதியானவர். அதனால பிள்ளையாரை நல்லா வணங்குங்க. உங்களுடைய குலதெய்வத்தை மீண்டும் மீண்டும் சொல்றேன், வணங்குங்க. பெரிய பெரிய மகான்களை கும்பிட்டால் இந்த வருடம் மிக சிறப்பாக இருக்கும் ஒவ்வொருவரும். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த தயக்கங்கள்லாம் விலகும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கும். அதே மாதிரி வியாபாரம், வணிகம் இதெல்லாம் செய்பவர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். கற்பனைகளை குறைத்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் ஆர்வம் பிறக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் ஆர்வம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு. விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு செல்லுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தயக்கத்தோடு எதையும் செய்யாதீர்கள். தயக்கத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர் புரிதெல்லாம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் கைகூடும். பெரியோர்களின் ஆதரவுலாம் கிடைக்கும். தன வரவு தேவைக்கேற்ப இருக்கும். அறிமுகம் இல்லாதவர்களில் கவனமாக இருங்கள். விலகி நின்றவர்களை விரும்பி வரக்கூடிய ஒரு தருணம். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் செழிப்பான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய வடக்கு திசை, அதிசயன் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். ரோகிணி நட்சத்திரம் கவனம் தேவை. மிருகசீரிஷ நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்கள் எதிலும் தீர யோசித்து முடிவு செய்ய வேண்டியது அவசியம். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வளர்த்து கொள்ளுங்கள், நல்லது. கடன் பிரச்சனை தீர ஆலோசனை எல்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் ஒப்பந்தங்களாம் சாதகமாகும். எதிர்பார்த்த வேலைகள்லாம் நிறைவேறும். சாப்பிடுகின்ற உணவில் ரொம்ப கவனம் தேவை. பெரியோர்கள் இடத்தில் பொறுமை அவசியம். இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாக இருக்கு. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது துர்கை வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். திருவாதிரை நட்சத்திரம் ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாகும். புனர்பூச நட்சத்திரம் பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர் மனதை பக்தியில் செலுத்துங்கள். குடும்பத்தை பற்றிய எண்ணங்கள்லாம் மேம்படும். உறவினர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகன பயணத்தில் நிதானம் தேவை. வெளிவட்டார தொடர்பு அதிகரிக்கும். எதிலும் சுறுசுறுப்போடு செயல்படுங்க.
வழக்கு சார்ந்த விஷயத்துல சாதகமான தீர்ப்பெல்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் திறமைகளை வெளிப்படுத்துங்க. இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் மேம்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியுறவு தொடர்பு அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் அமைதி நிறைந்த நாள். நீண்ட நாள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சிங்க. திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். மறைமுக பிரச்சனைகள்லாம் குறையும். கூட்டாளிகள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அமைதி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சந்தனம் வெள்ளை நிறத்தை கலந்து இன்னைக்கு உபயோகப்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தியாகும். மாற்றமான ஒரு நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர் பிரச்சனைகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நாள். குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள். வெளி உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவுலாம் மேம்படும். மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகும். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும். பெற்றோர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும். தெய்வ வழிபாடு மன அமைதியை கொடுக்கின்ற நாளாக இன்றைய தினம் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு எதை முயற்சி செய்தாலும் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை இன்னைக்கு வழிபாடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். சித்திரை நட்சத்திரக்காரன் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சகோதரர்கள் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். பிரச்சனைகளின் காரணத்தை கண்டறியக்கூட ஒரு தருணம் கிடைக்கும். நெருக்கமானவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். அயல் நாட்டு பயண வாய்ப்புகளும் கிடைக்கும். சுபகாரிய எண்ணம் கைகூடும். வியாபாரத்தில் பிரபலமானவர்கள் அறிமுகம் ஏற்படும். இன்றைய நாள் தனம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒத்துழைப்பு கொடுக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. சுவாதி நட்சத்திரம் ஒற்றுமை அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய தருணம் ஏற்படும். வெளிநாட்டு பயணம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். மனதில் பக்தி எண்ணம் அதிகரிக்கும். நண்பர்கள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். அடுத்தவர்கள் பற்றிய சிந்தனைகளை கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க, அதெல்லாம் தவிர்த்துருங்க. தேவையற்ற ஒரு டென்ஷன் தான் ஆகும். அதனால எதிரிகளின் பலம் மற்றும் பலவீனம் அறிந்து செயல்படுங்கள். புதிய முதலீடுகள் கவனம் தேவை. இன்றைய நாள் உடலில் இருந்து வந்த அசதிகள்லாம் விலகி நன்மை நடக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதில் பாசம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. நினைத்த காரியம் எண்ணிய விதத்தில் முடியும். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். ஜாமீன் விஷயங்களில் கவனம் தேவை.
புதிய முயற்சிகளை சிந்தித்து செயல்படும், வேலைக்கான முயற்சி ஈடேறும், மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும், உறவினர்களால் மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு. அதிசய கிழக்கு திசை அதிசயம் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு ஏற்படுகின்ற ஒரு நாள். பூராடும் நட்சத்திரம் சிந்தித்து செயல்படுங்கள். உத்திராடும் நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் முக்கிய முடிவுகளை பொறுமை தேவை. நினைத்த காரியங்கள் இழுபறியாக நிறைவு பெறும். பெற்றோர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளின் படிப்பு தொடர்பான அலைச்சல்கள் மேம்படும். மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும். பயனற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள். எதிலும் வேகத்தோடு செயல்படாமல் விவேகத்தோடு செயல்படுங்கள். இன்றைய நாள் பொறுமையோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள். சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனத்தோடு இன்னைக்கு இருங்க. அதுவும் வருட பிறப்பு, அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா, பொறுமையோடு இருந்தீங்கன்னா இன்றைய நாள் சிறப்பாக அமையும். குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை அதிசயம் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர் பொறுமை தேவை. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். ஆபரண சேர்க்கையெல்லாம் ஏற்படும். வண்டி வாகனம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். வாடிக்கையாளர் ஒத்துழைப்பு மேம்படும். வழக்கு சார்ந்த விஷயத்தில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். தன வரவில் இருந்து வந்த இழுபறியெல்லாம் குறையும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இன்றைய நாள் வரவு நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு தந்திரமாக செயல்பட்டு நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு தருணம். நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீங்க. உயர் அதிகாரியின் நட்பு கிடைக்கும். வியாபாரத்தில் சூழ்ச்சிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்தில் முக்கியத்துவம் மேம்படும். எதிர்பாராத சில திடீர் யோகங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திர நட்பு வட்டாரம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியத்துவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.